வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழ் 100க்கு 100 அப்படிங்கிற வீடியோ சீரீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதாவது ரீசெண்டாக நியூவாக தமிழ் சிலபஸ் மாற்றினதுக்கு அப்புறமா நடந்த கொஷின்ஸில் எந்த மாதிரிலாம் தமிழில் கேள்வி கேட்டுட்ருக்கிறாங்க. ஸோ அந்த கொஷின்ஸை பார்த்து வரக்கூடிய குரூப் 4 அண்ட் குரூப் 2ல் எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்குறோம். ஆல்ரெடி நம்ம அதில் 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸை பார்த்துருங்க, உங்களுக்கு ரொம்பவே எளிமையாக புரியும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் உங்களுக்கு நவம்பரில் நடந்துச்சு. நமக்கு டிசம்பரில் வந்து உங்களுக்கு குரூப் 4 வந்து சிலபஸ் மாற்றிருப்பாங்க. ஆனால் நவம்பரில் அதுக்கான அந்த பிரதிபலிப்பு நல்லாவே தெரியும். அதில் இலக்கண குறிப்பு எல்லாமே அப்படியே உங்களுக்கு டிட்டோவாக நம்ம சிலபஸை பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஒரு 50 கொஷின் எடுத்து போட்டிருப்பேன். ஸோ அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிப்ரவரி மாதம் 2025 நடந்தது. நம்ம சிலபஸ் மாற்றினதுக்கு அப்புறமா நடந்தது. அதில் உங்களுக்கு எப்படி கேட்டிருப்பாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் அறிஞர்கள் சம்மந்தமான கொஷின்ஸ் நிறைய அதில் இருக்கும். அதுக்கப்புறமா பேலன்ஸ் 50 கொஷின்ஸை நம்ம போடுறதா சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. நெக்ஸ்ட்டு 50 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுலையுமே மேக்ஸிமம் உங்களுக்கு தமிழ் அறிஞர்கள் கவர் ஆவாங்க, பொறுத்துக கவர் ஆகும், பழமொழிகள், மரபு தொடர்கள் கவர் ஆகும். இல்லை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சிலபஸை ஒட்டியே கவர் ஆகுது. இதெல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ரீசெண்டாக நடக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, இல்லை அப்புறம் கோர்ட் எக்ஸாம்ஸு, அப்புறம் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் தமிழ் எலிஜிபிலிட்டியில் எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த 50 கொஷின்ஸ்க்கு நம்ம போயிடலாம். பாருங்கள், கபிலரை நல்லிசை கபிலன் என குறிப்பிட்டவர் யார்? இந்த கொஷின்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து முதல் பிகினராக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லை டவுட் இருக்கோ இல்லையோ, ஓகேங்களா, உங்களுக்கு எப்படி என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, உங்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளே ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலும் சரி, தைரியமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நீங்கள் வந்து ரெக்வஸ்ட்டாக சார் இந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துல தப்பு இருக்குது சார், இந்த மாதிரி இந்த விஷயம் வந்து மாறி இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிக்குவோம், அது வந்து எல்லாருக்குமே அது பயன்படும். ஓகேங்களா? ஏன்னா வீடியோ பண்ணுறவங்க எல்லாருமே வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு வர்றது கிடையாதுங்க. நானும் கிடையாது. எல்லா யூடியூப் சேனலில் எந்த யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, பெரிய யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய பெரிய காசு வாங்கிட்டு பண்ணக்கூடிய பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸாக இருந்தாலும் சரி, ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து அவங்க புதுசாக இருந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்க கிடையாது. ஆல்ரெடி நம்மளுடைய புத்தகங்களில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸு இல்லை அதெல்லாம் எடுத்து தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து மிகச்சரியாக வந்து ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணணும், நீங்கள் நாமல் ஏதோ தவறு செஞ்சால் கூட அந்த தவறுகளை நீங்கள் என்ன பண்ணலாம், தைரியமாக கீழே கமெண்ட்டை சுட்டி காட்டிடலாம். ஏதோ ஒரு தப்பாக சொல்லிட்டு போகிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்து போகாமல் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் அது எல்லாருக்கும் தெரியும். இல்லை நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், இந்த கொஷின் வந்து என்ன ஆன்சர், உண்மையான விடை என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். ஓகேங்களா? நமக்கான விஷயம் அதுதான். ஒரு கிராமப்புறத்தில் இருந்தாலும் சரி, இல்லை நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி, ரொம்ப அடித்தட்டு நிலைமையிலிருந்து நம்ம முன்னேறி வர்றதுக்கு நமக்கு கைக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் நம்மளுடைய கல்வி மட்டும்தான், நம்மளுடைய வேலை மட்டும்தான். ஸோ அதுக்காக நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நானுமே வந்து கீழேருந்து தான் மேலே வந்திருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், கீழேருந்து ஒரு அரசு வேலைக்கு போய் நம்மளும் வந்து மரியாதையாக நம்மளுடைய குடும்பத்து மத்தியில் சுற்றி இருக்கவங்க மத்தியில் வாழணும் அப்படின்னா அதுக்காக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். இல்லை அதுக்கு என்னால் முடிந்த ஒரு உதவியை நான் உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த இதில் வந்து ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எல்லாருமே என்ன பண்ணிக்கிடுவாங்க, சரி செஞ்சுக்கிட்டு அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஓகேங்களா? சரி வாங்க இப்போ கொஷினுக்கு போயிடலாம். பாருங்கள், கபிலரை நல்லிசை கபிலன் என குறிப்பிட்டவர் யாருன்னா பெருங்குன்றூர் கிழாருங்க. ஓகேங்களா? பெருங்குன்றூர் கிழார் இவர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இதை வச்சு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, யார் யாரை என்ன மாதிரி பட்டப்பேர் வச்சு அழைக்கிறாங்க, அதே மாதிரி புகழ்பெற்ற நூலாசிரியர்களில் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்கன்னா தமிழ் அறிஞர்கள், தமிழ் சான்றோர்களில் இந்த மாதிரி டாபிக்ஸ் உங்களுக்கு கேட்குறாங்க. சரிங்களா? தமிழ் அறிஞர்கள் இருக்கக்கூடிய டாபிக்ஸில் இது மட்டும்தான் படிக்கணுமா சார் அப்படின்னு சொல்லி என்னது குறிப்பிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாதுங்க. தமிழறிஞர்கள் சம்மந்தமாக என்ன மாதிரியான அவங்க கேள்வி கேட்கலாம். இல்லைங்களா? நம்ம இப்படி தான் கேள்வி கேட்பாங்க நினச்சிட்டு போயிட்டு மாட்டிக்கக்கூடாது. ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு என்னது அனலைஸ் பண்ணிட்டு போகிறது நல்லது. பாருங்கள், கபிலரை நல்லிசை கபிலன் அப்படின்னு சொன்னது யாருன்னா பெருங்குன்றூர் கிழார். இல்லை நெக்ஸ்ட்டு, இது வந்து ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுங்க. ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் ஆல்ரெடி உங்களுக்கு 50 கொஷின் போட்டிருப்பேன். இது அடுத்து 50 கொஷின். ஓகேங்களா? பாவகை என்ன பாவகைன்னு சொல்லி கேட்குறாங்க. கல்லிடை பிறந்த ஆறும் கரைபோர் குலனு தோயும் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன ஆன்சர்னா சிந்தடி வஞ்சிப்பா அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சார் என்ன சார் இப்படி கொஷின் கேட்டிருக்காங்களே சார், அப்படின்னா எல்லா பாவகையும் நம்ம படிக்கணுமா சார் அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இல்லை உங்களுக்கு வந்து இலக்கண குறிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். அதுக்காக நீங்கள் போயிட்டு உங்களையாக போயிட்டு நிலைமண்டியில் ஆசிரியப்பானா என்ன, குரலி வஞ்சிப்பானா என்ன, அந்த மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க வேண்டாம். நம்மளுடைய சிலபஸில் வந்து இலக்கண குறிப்புன்னு டாபிக் இருக்குது. அதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயரில் ஏதாவது கொஷின் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா அதை வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே நீங்கள் படித்து வச்சுங்க. அதை தாண்டி நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் 6th to 10th ஏதாவது இந்த மாதிரி பாவகை இருந்துச்சுன்னா அதை படித்து வச்சுங்க. ரொம்ப போயிட்டு நீங்கள் என்ன பண்ண வேணாம், தேடி படிக்க வேண்டாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 53வது கேள்வி, கம்பராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன? ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஆக்சுவலாக கம்பராமாயணம், ராமாயணம், மகாபாரதம் இது சம்மந்தமான கேள்விகள் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டு தான் இருக்கணும். ஓகேங்களா? குரூப் 4ல் கேட்பாங்களா சார், இதெல்லாம் கேட்பாங்களா சார், இதெல்லாம் டாப்பிக்கே இல்லையே சார் அப்படி யோசிக்கக்கூடாது. நீங்கள்
ஓகேங்களா. ஏன்னா நம்மளுக்கு என்ன வருது, அந்த தமிழறிஞர்கள் தமிழ் சான்றோர்களில் அனைவருமே வருவாங்க, கம்பரும் வருவார். ஓகேங்களா. ஸோ கம்பர் சம்பந்தமான கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். கிஷ்கிந்தா காண்டம் எத்தனை படலங்கள் இருக்குன்னா 16 படலங்கள் இருக்குது. அடுத்து பாருங்கள், அனுமனையும் உலகம் ஆண் என கூறும் அதனின் இவ்வுரு தீண்டல் கூடுமோ, யார் யாரிடம் கூறியது. இது வந்து உங்களுக்கு மேற்கோள்கள் இல்லை இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு டாபிக் இருக்கும், அந்த டாப்பிக்கில் அதை கேட்டிருக்காங்க. இது வந்து சீரை அனுமனிடம் கூறியது இது. ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் டேரெக்டாக என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஓகேங்களா. இதுக்காக போயிட்டு யார் 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 யார்கிட்ட கொண்டா ராசமாதேவி அவங்ககிட்ட என்ன சொன்னாங்க, அரவணடிகள் மறைமலை, இந்த மாதிரி ரொம்ப டீப்பெல்லாம் போவேன்னா ப்ரீவியஸ் இயரில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் படிச்சுங்க அப்படியே. ஓகேங்களா. அனுமனையும் உலகம் ஆண் என கூறும் அதலின் இவ்வுரு தீண்டல் கூடுமோ, யார் யாரிடம் கூறியதுன்னா சீதை அனுமன்ட்ட கூறினது, சீதையை காப்பாற்ற போனப்போ அனுமன்ட்ட. ஓகேங்களா. அடுத்து, அணுவை தொலைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்பது ஔவையாருடைய கூற்றுங்க. இது மேற்கோள்களில் டைரெக்டாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அடுத்த கொஸ்டின் 56வது கேள்வி, எந்த நூலுடைய செய்யுளின் முதலடி ஆர்கவி உலகத்து மட்கட்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது பார்த்தீங்களா, முதுமொழி காஞ்சி. இல்லை முதுமொழி காஞ்சிக்கு இன்னொரு பேருங்க, முதுமொழி காஞ்சிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. இவருக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. இல்லை அதே மாதிரி அகநானூருக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, அது என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அகநானூருக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, முதுமொழி காஞ்சிக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, பட்டப்பேர், அதில் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீழே சிறுபஞ்சம்பலம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தம் 3 நூட்கள் இருக்குது. இது சம்மந்தமான நூல், இது இந்த மூலிகைகள் சம்மந்தமான நூட்கள் மொத்தம் 3 நூட்கள் இருக்குது. ஏழாதி, சிறுபஞ்சமூலம், இல்லை திரிகடுகம், இது 3மே என்னது மூலிகைகள் சம்மந்தமான 3 நூட்கள். 10 கீழ்கணக்குகள் இல்லை, ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், யாப்பருங்கலக்காரிகை உறுப்பு செய்யுள் ஒளிபு என்னும் 3 இயல்புகளால் ஆனது. கூற்று 2 கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் முதல் கூற்று இது. 2வது கூற்று, இந்நூல் வடமொழியில் எழுதப்பட்ட காவிய தரிசனம் என்ற நூலை தழுவி எழுதப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது 2 கூற்றில் முதல் கூற்று சரி, 2வது கூற்று தப்புங்க. அப்போ காவிய தரிசனம் என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் என்ன நூல் அப்படிங்கிறத நீ என்ன பண்ணுங்கள், சர்ச் பண்ணி சொல்லுங்கள். காவிய தரிசனம் என்ற நூல் எதை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னா, யாப்பருங்கலக்காரிகைன்றது இந்த உறுப்பு செய்யுளால் ஆனது. ஓகே, அப்போ காவிய தரிசனம்ன்றது எதன் நூலை தழுவி எழுதப்பட்டது, கவனம் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் 58வது கேள்வி, பொறுத்துக. அப்படியே திருக்குறளை பேஸ் பண்ணி உங்களுக்கு பொறுத்துக்க வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன்னா திருக்குறள் நல்லா படிச்சுதான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஏதாவது ஒரு திருக்குறளை படித்தா பொறுத்துக்க கூட அடிச்சலாம் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒன்பொருள் காழ்ப்ப வியற்றிய கென்பொருள் ஏன இரண்டும் ஒருங்கு, இதான் ஆன்சர். ஓகேங்களா. ஏன இரண்டும் ஒருங்கு அப்படிங்கிறதான் திருக்குறளோட விடை. அதே மாதிரி செய்க பொருளை செருக்கருக்கும் எக்கதனில் கூறியதில் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எக்கதனில் கூறியதில் அப்படிங்கிறதான் விடை. இல்லையா. அடுத்து, அறனீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். ஓகேங்களா. அறத்தையும் இன்பமும் ஈரணும்னா என்னது, அது தீமை இல்லாமல் நன்மையை நாடி வந்த ஒரு பொருள் தான் அது நமக்கு அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் உள்ளார் புரள விடல். அதாவது நீங்கள் நல்ல வழியில் தேடாத எந்த ஒரு பொருளையும் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் வாங்கவே கூடாது, அதை பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு திருக்குறளில் 4 இது கொடுத்துட்டு ஸோ அதை பொறுத்துக்க மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மாடலில் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரியா. அதனால் திருக்குறள் வந்து என்ன பண்ணிக்கணும், நீங்கள் சில திருக்குறள் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்க. ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறளை நீங்கள் அடிக்கடி படித்து மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அட்லீஸ்ட் சில திருக்குறளாவது தெரிஞ்சிருக்கணும், ஈஸியாக இருக்கக்கூடிய திருக்குறளாவது. உதாரணத்துக்கு இந்த செய்க பொருளை செருக்கும், அப்புறம் அறனினும் இன்பமும் மீனும், இல்லை அருளோடும் அன்போடும், இந்த மாதிரி என்னது நல்லா தெரிந்த திருக்குறள் படித்து வச்சுருந்தா கூட போதுமானது தான் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள். இதை வச்சு நம்ம பொறுத்துக்களை எளிமையாக அடிக்க முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழில் தோன்றிய முதல் அகராதியின் பெயர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சதுரகராதி. இல்லை சதுரகராதி நம்ம வீரமாமுனிவர் வந்து எழுதியிருப்பார். சதுரகராதி இந்த மாதிரியானது நிறைய நூல்கள் 96 சிற்றிலக்கியங்கள் எல்லாமே படித்தவர் வீரமாமுனிவர் தான். வீரமாமுனிவரோட பேர் காஞ்சன் ஜோசப் பெஸ்கி. அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள், 60வது கேள்வி, கத்தும் பேரியை சத்தம் புடைக்கும் கவிப்பும் வேலை ஒலிப்பை துடைக்கும். இது வந்து முக்கூடர் பல்லில் ஒரு பாடல் வைக்கிறது. பாடலடியில் கவிப்பு வேலை என்பது எதில் வேலையெல்லாம் குறிக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. கருமர் கொள்ளர் தட்டர். என்ன சார் முக்கூடர் பல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்களே சார், என்ன சார் இது வந்து சிலபஸே இல்லை சார் அப்படின்னு சில பேர் வந்துடுவீங்க. ஓகேங்களா. நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படுகிறதுன்றது நான் அனலைஸ் தான். இது அப்படியே கேட்பாங்க, இது சிலபஸ் அப்படியே இருக்குது ஓகேங்களா அப்படின்னு விஷயமே கிடையாது. ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கு டிஎன்பிசியில் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் சிலபஸில் இருந்து என்னது ஒரு 85 கேள்விகள் சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கும். கண்டிப்பாக ஒரு 10 கேள்வி என்ன பண்ணுவாங்க, அவங்க சிலபஸை ஒட்டி கேட்பாங்க. அப்படியே சிலபஸ்ன்னு சொல்ல முடியாது. சிலபஸில் வந்து பிற வகை அப்படின்னு பிறர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மற்றும் தமிழ் சான்றோர்கள் மற்றும் பிறர் அப்படின்னு மற்றும் பிறர் அந்த இடத்துல தான் என்ன பண்ணும், எல்லாமே ஒளிந்திருக்கிறது. டிஎன்பிசியோட ட்ரிக்ஸ் இதெல்லாம் ஓகேங்களா அதுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா. அதெல்லாம் டாபிக் சிலபஸில் கொடுத்துட்டு கொண்டு போயிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். அட்லீஸ்ட் இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்கனாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள்,
61வது கேள்வி, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம். இதில் அடிமோனையை எழுதுக. அப்படி இலக்கண குறிப்பு நம்மளுடைய சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டாபிக் இது. அடிமோனை கேட்டிருக்கிறாங்க. சீர்மோனைக்கும் அடிமோனைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. சீர்மோனை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வரியில் இருக்கும், ஒரே வரி. முதல் வரினா அந்த வரி, இப்போ உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, ஓகேங்களா. இதில் வந்து முதல் வார்த்தை ஒன்றி இருக்கிறதா மோனை நமக்கு தெரியும். முதல் வார்த்தை முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது மோனை. பாருங்கள், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, இதில் எது ஒரே மாதிரி இருக்குது? உண்டி உயிர் கரெக்டாக இருக்குதுங்களா. ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது என்ன மோனை? அடிமோனை. அடிமோனைனா ஒரு அந்த சென்டென்ஸு, செகண்ட் சென்டென்ஸு, ரெண்டு சென்டென்ஸ்லையுமே இருக்கக்கூடிய முதல் எழுத்து எந்தெந்த வார்த்தையில் ஒன்றி இருக்கிறதோ அதான் அடிமோனை, ஓகேங்களா. சீர்மோனைனா இந்த உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் இருக்கக்கூடிய வார்த்தை. இதுவே அடிமோனைனா அடுத்தடுத்து இருக்கணும். இப்போ உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, அடுத்து பாருங்கள் உண்டி முதற்றே உணவின் பிண்டம். ஸோ இதில் உண்டி உண்டி இது ரெண்டுமே என்னது? அடிமோனை, முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கிறது. அடுத்து பாருங்கள், பிழையை கண்டறிகன்னு கேட்டிருக்கிறாங்க, ஓகேங்களா. இது நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கொஷினுங்க. எருது வண்டியை இழுத்தது என்பது தான் கரெக்டு, ஓகேங்களா. அப்போ எருதுகள் வண்டியை இழுத்தன அப்படின்னு சொல்லணும். எருதுகள் பன்மையில் வந்தால் பன்மை வார்த்தை பயன்படுத்தணும். எருதுகள் வண்டியை இழுத்தன. ஒரே ஒரு எருதுனா எருது வண்டியை இழுத்தது தான் ஆன்சர், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள், அடிகள் தோறும் சீர்கள் தோறும் இறுதி சீர் வந்து எழுத்தோ ஒன்றி வருவது என்னன்னு கேட்குறாங்க. ஏய்பு. உதாரணத்துக்கு நம்ம கல்தோறும் மலைதோறும் வான்தோறும் சீர்தோறும், இல்லை அதை அப்படி இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க? மாலை தொடுத்து உன்னை எடுத்து, இந்த மாதிரி தொடுத்து எடுத்து, இல்லை அதே மாதிரி தோறும் சோறும், மழை காளை, இந்த மாதிரி ஒரே மாதிரியான ரைமிங்காக வரக்கூடியது. நம்ம டிஆர் சொல்கிற மாதிரி என்னது? வாட்டாய மச்சி, வாழக்கா பச்சி, ஸோ மச்சி பச்சி, இந்த மாதிரி என்னது ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ் தான் ஏய்பு துடை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை. நெக்ஸ்ட் வாங்க, 64வது கேள்வி, மரபு தொடருக்கு ஏற்ற பொருள். இதுவும் நம்ம சிலபஸில் முக்கியமான ஒரு டாபிக்ங்க. மரபு தொடருக்கு ஏற்ற பொருள். கல்லிலே நார் உரித்தல் அப்படின்னா ஆராய்ந்து பாராமல் செய்யக்கூடியது, இல்லையா. அடுத்து பாருங்களேன், இல்லாத செயல்னு கொடுத்து இதுக்கு ஒரு மரபு ஒரு வார்த்தை இருக்கும். இல்லாத செயல் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஆகாயத்தாமரை. ஆகாயத்தாமரைங்கிறது என்னது? ஒரு இல்லாத சொல். அந்த மாதிரி என்னது? ஒரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. கல்லிலே நார் உரித்தல் என்பதற்கான அர்த்தம் ஆராய்ந்து பாராமல் ஒரு செயலை செய்யறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 65வது கேள்வி. இங்கே ஒரு மோனை வகை கேட்டிருக்கிறாங்க. கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக. இதில் வந்து இது என்ன மோனை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது இதுக்கு வந்து முற்று மோனைன்றது ஆன்சர், ஓகேங்களா. ஏன்னா பாருங்கள், எல்லா கற்க கசடர கற்பவை கற்றப்பை, அதாவது இந்த 4 முதல் வரியில் முதல் எழுத்து எல்லாமே ஒன்றி வந்திருக்கு பாருங்கள். இந்த வார்த்தைகளை தனித்தனியாக பிரித்து பாருங்களேன். கற்க ஒரு வார்த்தை, கசடர 2 வார்த்தை, கற்பவை 3 வார்த்தை, கற்றப்பின் 4 வார்த்தை. இந்த 4 வார்த்தையிலையுமே முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. இந்த மாதிரி 1 2 3 4 இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது முற்று மோனை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி இணை, பொழிப்பு, ஒருவு, கூளை, மேல்கதுவாய், கீழ்கதுவாய், இந்த மாதிரி என்னது மொத்தம் மோனைகள் இருக்குதுங்க, இல்லை. தொடை விகற்பங்கள் 35 சொல்லுவாங்க. அதே மாதிரி மோனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி மோனைகள்லாம் இருக்குது, ஓகேங்களா. இணைனா 12, பொழிப்புனாக்க 13, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம இலக்கண குறிப்பு படிக்கிறப்ப தனியாக படிக்கலாம். மோனையில் எத்தனை வகை இருக்குது, அது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு, ஓகேங்களா. அடுத்து வாங்க, 66வது கேள்வி. இலக்கண குறிப்பு. விதையாமை, உரையாமை. விதைத்தல் அப்படின்னா தொழிற்பெயருங்க. விதைத்தல் அப்படின்னா தொழிற்பெயர். இங்கே வந்து விதையாமை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உரைத்தல் அப்படின்னா தொழிற்பெயர். இங்கே உரையாமை சொல்லியிருக்காங்க. அப்போ எதிர்மறை தொழிற்பெயர் இது ஆன்சர், ஓகேங்களா. ஸோ விதையாமை, இது உரையாமைன்றது என்னது? எதிர்மறை தொழிற்பெயர். ஞாபகம் வச்சுங்க. வினையால் அணையும் பெயர்னா என்னங்க? செய்தவன், வந்தவன், போனவன், இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்னது? வினையால் அணையும் பெயர். எண்ணுமை அப்படின்னா என்னங்க? எண்ணி பார்க்கணும், ஓகேங்களா. அவனும் இவனும். உம்முன்ற வார்த்தை வெளிப்படையாக வந்துச்சுன்னா என்ன? மறைந்து வந்துச்சுன்னா என்ன? உண்மை தொகைக்கும் எண்ணுமைக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. அது என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மை தொகைக்கும் எண்ணுமைக்கும் வித்தியாசம் இருக்குது. இரவும் பகலும் இப்படின்னு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது என்னது? இரவு பகல் இப்படி வந்துச்சுன்னா என்னது? இது உண்மை தொகையா எண்ணுமையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, 67வது கேள்வி. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா? இந்த பழமொழி எதை உணர்த்துகிறதுன்னு கேட்குறாங்க. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா, இந்த பழமொழி எதை உணர்த்துகிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து சோம்பலை உணர்த்துகிறது, இல்லையா. குளிர் அடித்தாலும் வெயில் அடித்தாலும் படுத்தே தான் கிடைக்கும், எந்திரிக்க மாட்டேன். காலையில் விடிஞ்சு போச்சு, மேலே என்னது சூரியன் வெளிச்சம் பட்டுருச்சு, இன்னும் அப்படியே போரிய பற்றி படுத்தே கிடக்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி பழமொழி என்ன சோர்வாக இருக்கக்கூடியதை காட்டக்கூடிய ஒரு வார்த்தை, இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு 68வது கேள்வி, இல்லை. பார்த்தீங்களா, முதல்ல வந்து தமிழ் அறிஞர்களாக வந்துட்டு இருந்தாங்க ஒரு 5 கேள்வி கிட்ட. அடுத்து பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எப்படி வருது? இலக்கண குறிப்பு ரிலேட்டடாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இப்போ நியூ சிலபஸில் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸுங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சுங்க. ஓரெழுத்து ஒரு மொழி கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப எளிமையான ஓரெழுத்து ஒரு மொழி தான். குரூப் 2 ஏலெல்லாம் ரொம்ப கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. ஆனால் குரூப் 4க்கு அந்தளவுக்கு கஷ்டமாக கேட்க மாட்டாங்க உங்களுக்கு, ஓகேங்களா. ஆனால் கஷ்டமாக நம்ம படிச்சு வச்சுக்கணும், ஓகே. எப்படி அவங்க கஷ்டமாக கேட்க மாட்டாங்க, ஓகே தான். ஆனால் அதுக்காக அவங்க கேட்குற மாதிரியே அப்படியே அந்த 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 கோட்லேயே, அந்த எல்லை கோட்லேயே நான் கரெக்டாக படிப்பேன்னா யாராலையும் முடியாது. நீங்கள் ரொம்ப டஃப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அங்கே போகிறப்ப அந்த கொஸ்டின் உங்களுக்கு எளிமையாக இருக்கும், ஓகேங்களா. வாங்க, அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பசு. தூ
தூ அப்படின்னா என்னதுங்க? தூ அப்படிங்கிறது உன், கோ என்பது அரசன், ஐ ஐ ஐ என்பது தலைவன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஓரல் தோர்மிலாம் உங்களுக்கு வந்து ஐ திங்க் 7வது புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தமாக இருக்கும் 42 ஓரல் தோர்மையுமே உங்களுக்கு மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அது தெரியலனா நம்மளுடைய தமிழ் புக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் ஆல்ரெடி போட்டுட்ருக்கோம். 6வது 7வது முடிஞ்சு 8வது இன்னும் ஒரே ஒரு பருவம் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு நேரம் கிடைக்காம இருக்குது, அதையும் நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? சீக்கிரமே முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ சொல்லி பார்க்காம இருந்தீங்க, அதை பார்த்துருங்க. அடுத்து வாங்க 69 கொஷின். கான் நடை அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்குறாங்க. கான் நடை அப்படிங்கிறது காட்டுக்கு நடத்தல், காட்டுக்கு நோக்கி நடக்கிறதாங்க ஆன்சரு. ஓகேங்களா? அடுத்த கொஷின் 70வது கேள்வி. வலு நமக்கு கொஷினில் இருக்குதுங்க. வளா, வலு, விடா, விடை எல்லாமே கொஷினை கேட்டிருக்கு. வலு அப்படிங்கிற எத்தனை வகைப்படும்? வலு எத்தனை வகைப்படும் சொல்லுங்கள். இல்லை தனி வலு, பால் வலு, மரபு வலு, வினா வலு, விடை வலு, இந்த மாதிரி என்னது சொல்லுவாங்க. வலு எத்தனை வகைப்படுறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். செல்லியன் வந்தது தப்பாக சொல்லிக்காங்க பாருங்கள். செல்லியன் என்பது என்னங்க? செல்லியன் என்பது ஒரு உயர்திணை பெயர். பொதுவாக மக்களை, மனிதர்களை சொன்னால் அது உயர்திணை. இதே விலங்குகளை, இதை பொருட்களை சொன்னால் அது அக்ரிணை. இங்கே வந்து செல்லியன் அப்படிங்கிறது உயர்திணை, வந்தது அப்படிங்கிறது வந்துச்சு போனது அப்படின்றதெல்லாம் ஒரு அக்ரிணை. ஸோ இது வந்து ஒரு திணைவலு. இல்லை உயர்திணையை அக்ரிணை போல் சொல்கிறதுனால இது ஒரு திணைவலு. தப்பாக சொல்லியிருக்காங்க. அடுத்து கண்ணகி உண்டான், இது என்னது? பால்வலு. கண்ணகிங்கிறது ஒரு பொண்ணு, உண்டான் அப்படிங்கிறது ஒரு ஆண். ஸோ ஆண்பாலை, ஒரு பெண்பாலை ஆண்பால் போல் சொல்கிறதுனால இது ஒரு பால்வலு. அவருங்க நீ வந்தேன், நீ வந்தேன் அப்படிங்கிற நான் வந்தேன் அப்படிங்கிறது சரி, நீ வந்தேனுங்கிறது தப்பு. அப்போ அது ஒரு இடப்பெயரை மாற்றி சொல்லக்கூடியது. அப்போனா ஒரு இடவலு. இடம்னா என்னங்க? தன்மை, முன்னிலை, படற்கை. தன்மைனா நான், முன்னிலை என்பது நீங்கள், படற்கைனா அவங்க. ஸோ தன்மை இடத்துல தன்மை வார்த்தை தான் பயன்படுத்தணும். இங்கே வந்து நீன்னு வந்துருக்குது. அப்போ நீ வந்தாய் அப்படின்னு போட்டால் அது கரெக்டு. நீ வந்தேன் அப்படின்னு போட்டால் தப்பு. சரிங்களா? அடுத்து நேற்று வருவான் அப்படின்னு போட்டிருக்கோம். இது காலவலு. நேற்று வந்தான்னா கரெக்டு. வருவான்னா அது எதிர்காலத்தை சொல்லணும். வருவான்னா எதிர்காலத்தை சொல்லணும். இல்லாட்டி நாளை வருவான்னு சொன்னால் அது கரெக்டு. நேற்று வருவான்ங்கிறது காலவலு. இல்லைங்களா? நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலத்தை மாற்றி போடுறது தப்பு. இது அடுத்து வந்துருங்க. 71வது கேள்வி. இதுவும் நமக்கு வந்து மரபு தொடரை வந்து பொறுத்துக்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஆல்ரெடி நமக்கு என்ன பண்ணாங்க? திருக்குறளை பொறுத்துக்கு மாதிரி கேட்டாங்க இல்லைங்களா? இது வந்து மரபு தொடரை வந்து உங்களுக்கு பொறுத்துக்கு மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இளமையில் கல்வி, முதுமையில் இன்பம், கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே, சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வாட்சிங்க அப்படின்னாலே எளிமையாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். எளிமையான ஒரு கேள்வி தான் அது. ஓகேங்களா? அடுத்து வந்துருங்க. 72வது கேள்வி. எதுகை, மோனை, எய்பு. இதில் வந்து ஏதாவது ஒன்று இந்த பாடல் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இந்த பாடல் இருக்கக்கூடிய எதுகை சொற்களை எழுதுங்கன்ட்டாங்க பாருங்கள். அதாவது கேள்வி எப்படி இருக்குது, ஆனால் கடைசி கேட்டிருக்கிறது எதுகை சொல்லலாம். அப்போ 2வது எழுத்து ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? மோனினா முதல் எழுத்து ஒரு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கணும். எதுகைனா 2வது எழுத்து ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள், அழியா, அடுத்து கீழே பாருங்களேன் ஒளியா. ஸோ லீ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குதா? இது வந்து அழியா ஒளியா தான் ஆன்சரு. அதுலேயுமே இன்னும் பர்டிகுலராக கேட்கணும்னா இது வந்து என்னது? ஒரு அடி எதுகைன்னு சொல்லலாம். சீர் எதுகைனா அழியா அதிகம், சாரி அழியா அப்படிங்கிறதுக்கு எதுகை கிடையாது. இங்கே வனப்பு அதுக்கும் எதுகை கிடையாது. ஸோ அது என்ன கிடையாது உங்களுக்கு? சீர் எதுகை கிடையாது, ஆனால் அடி எதுகை இருக்குது இதில். அழியா ஒளியா. அடுத்து வந்திருக்கேன் 73வது கேள்வி. கண்ணினை காக்கும் இமை போல. இது ஒரு மரபு தொடர் கேள்வி தாங்க. கண்ணினை காக்கும் இமை போல உடனிருந்து பாதுகாப்பது தான் ஆன்சர். இல்லை கண்ணினை காக்கும் இமை போல உடனிருந்து பாதுகாக்கிறது தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள் 74வது கேள்வி. தன்வினையா பிறவினையான்னு கேட்டிருக்கிறாங்க. பிறவினை வாக்கியமாக மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. அவன் திருந்தினான் அப்படிங்கிறது தன்வினை. ஒரு விஷயத்த அவங்களே செஞ்சுக்கிட்டா அது தன்வினைங்க. இன்னொருத்தர் மூலமாக செஞ்சால் அது பிறவினைங்க. பாருங்கள், அவன் திருந்தினான் அப்படிங்கிறது தன்வினை, அவனை திருத்தினான் அப்படிங்கிறது பிறவினை. இல்லை ஒருத்தரை இன்னொருத்தரை வச்சு திருத்துறது. ஸோ இது வந்து பிறவினை. இல்லை அவனை திருத்தினார்கள் அப்படிங்கிறது தப்பு, அவன் திருந்தவில்லை அப்படிங்கிற தப்பு, எல்லாமே தப்பு. இங்கே பாருங்கள், ஆனால் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். அவனை திருத்தினார்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இது தப்பு. ஏன்னா அவனை திருத்தினார்கள்ன்றது தன்வினை. இங்கே என்ன வார்த்தை, நமக்கு என்ன வார்த்தை கொடுத்துருக்குறானோ அதைத்தான் பிறவினையாக மாற்றணும். அதே வார்த்தையை தான் மாற்றணும். இது வந்து எக்ஸ்ட்ரா வார்த்தை. இல்லை திருத்தினார்கள் பல பேர் சேர்ந்து மாத்திர மாதிரி போட்டிருக்கிறாங்க பாருங்க, தப்பு. அவனை திருத்தினான், ஒரே ஒருத்தர் தான் அவனை திருத்தணும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 75வது கேள்வி. பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன. ஓகேலா? இது எவ்வகை வாக்கியம்னு கேட்குறாங்க. ஓகேலா? பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன. ஓகேலா? கிட்டத்தட்ட இது செய்தி வாக்கியம் மாதிரியே இருக்குது பாருங்கள். செய்தினா அது வந்து செய்தியாக குறிப்பிட வேண்டும். ஆனால் இது வந்து 2-3 ஒரு எழுவாய் ஒன்றா சேர்ந்து வர்றதுனால இது ஒரு தொடர் வாக்கியங்க. பாருங்கள், பசு தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்தது அப்படின்னா அது செய்தி வாக்கியமாக முடிச்சு விட்ருக்கலாம். ஆனால் பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி 2 எழுவாய் சேர்ந்து வந்து அது ஒரு தொடராக அமைந்திருக்கிறதால் இது ஒரு தொடர் வாக்கியம். இல்லை, இது ஒரு செய்தி வாக்கியம் கிடையாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். செய்தியாக குறிப்பிட்டால் தான் செய்தி வாக்கியம். அடுத்து வந்துருங்க 76வது கேள்வி.
செய்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க இல்லை, செய்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க கேட்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், பதவியை விட்டு நீங்கினான் அப்படிங்கிறது தன்வினை. உண்ணப்படும் தமிழ் தேனே எப்படிங்கிறது உண்ணப்படும் தமிழ் தேனே, உன்னை படுபட்டது வந்துச்சுன்னா செய்யப்பட்டவனே. கருத்து பதிவு செய்யப்பட்டது, படுபட்டது. இல்லை, அடுத்து பாருங்கள், இது மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. கருத்தை பதிவு செய்தான், கருத்தை ஐ வந்திருக்குதா. ஸோ இந்த மாதிரி இரண்டாம் வேற்றுமை ஒரு இடத்துல வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்னது, அது செய்வினை வாக்கியம். இல்லை, ஞாபகம் வச்சுங்க. பதவியை விட்டு நீங்கினான், இல்லை அது வந்து என்னது, பதவியை விட்டு நீங்கினா தன்வினையில் போயிருந்தது. இல்லை, அது செய்வினையில் வரக்கூடியது கருத்தை பதிவு செய்தான். இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்துருங்க 27வது கேள்வி. சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் ஒரு துயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் இவ்வடிகளில் அடிக்கோடிட்ட சொல்லுடைய பொருள் என்ன. பார்த்தீங்களா, என்னென்னமோ பெருசாக கேட்க வர மாதிரி இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஆய்மகள், ஆய்மகள் அப்படின்றது இது ஆய்ச்சி செய்ய உருதுயர். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, உருதுயர் என்பதற்கு இலக்கண குறிப்பு. உருதுயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, வினைத்தொகை அப்படிங்கிறது ஆன்சர். 3 காலத்தையும் குறிக்கக்கூடியது. அதாவது உருதுயர் அப்படிங்கிறது துன்பப்படுவது, துன்பப்பட்டு கொண்டிருந்தது, துன்பப்படுகிறது, துன்பப்படும், இந்த மாதிரி முக்காலத்தையும் காட்டக்கூடியது உருதுயர் அப்படிங்கிறது. இல்லை, அதற்கான விடை அதுதான். இல்லை, உருதுயர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் துன்பம். இல்லை, துன்பப்பட்டது, படுகிறது, படும் அப்படிங்கிற முக்காலத்தையும் காட்டுறதுனால இதுக்கு இலக்கண குறிப்பு ஆன்சர் வினைத்தொகை. இல்லை, பண்புத்தொகை நமக்கு தெரியும், மை விகுதி மறைஞ்சு வந்தால் பண்புத்தொகை. வேற்றுமை தொகைங்கிறது ஐ, ஐ கூ ஐயால் கூ இன்னதுக்கு அதில் ஏதாவது ஒன்று வரணும். ஊமை தொகைன்றது இது போல் அது இந்த மாதிரி வரணும். இல்லை, அதாவது கண் பாதமலர், அதாவது அழகான தமிழ் அழகு, தமிழ் போன்ற அழகு, இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும். போல போன்ற வார்த்தை வந்துச்சுன்னா ஊமை தொகை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பகைக்குழல் என்பது என்ன இலக்கண குறிப்புன்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க. தமிழில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, பார்த்துக்கங்க. இலக்கண குறிப்பில் உங்களுக்கு நினச்சிட்டு இருப்பீங்க, பார்த்துங்க. இலக்கண குறிப்பு எப்படி கேட்குறாங்க பாருங்கள். பகைக்குழல் அப்படின்னா பகையை குழல் அப்படின்னா என்னது, ஐன்ற வார்த்தை உள்ள மறைஞ்சு வந்திருக்குதா, இது இரண்டாம் வேற்றுமை தொகை. ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 79வது கேள்வி. அறுகோணம் என்பது, இது வந்து அறுகோணம், கோணம், அது வந்து ஒரு பண்பு பெயர் தான். பண்பு பெயரில் என்னது, இது வடிவ பண்பு பெயர். அப்போ நிறப்பண்பு பெயர், அளவு பண்பு பெயர்லாம் மாறி மாறி வரும். நிறம்ங்கிறது சிவப்பு, கருப்பு இந்த மாதிரி வந்துச்சுன்னா. அளவு அப்படிங்கிறது என்னங்க, அளவுங்கிறது 1 கிலோ, லிட்டரு, அப்புறம் இந்த மாதிரி வரக்கூடியது. 1 கிலோ, அளவு, லிட்டரு, ஒரு எண்ணு, 1 2 3 இந்த மாதிரி வந்துச்சுன்னா அளவு. சுவைங்கிறது நமக்கு தெரியும் ஓகேங்களா, புளிப்பு, சுவைப்பு, கார்ப்பு இந்த மாதிரி. ஸோ எல்லாம் பண்பு பெயர் தான். இதில் கோணம்ன்றது வடிவம். அடுத்து 80வது கேள்வி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றராக சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. இதுக்கெல்லாம் நீங்கள் தமிழ் புக்கு அதிகமாக வாச்சிருந்தால் தான் அந்த மாதிரி சொற்களை ஒழுங்குபடுத்தி எளிமையாக எழுத முடியும். சரியான அகரவரிசைப்படுத்துக. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். அ இ உ ஏ அதில் வரக்கூடிய ஒரு வார்த்தை இல்லை. அடுத்து வந்துருங்க. வேர்ச்சொல்லிலிருந்து தொழில் பெயரை உருவாக்குக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வாழ் என்பதன் என்னது, வாழ் என்பதன் தொழிற்பெயர் கேட்டிருக்கிறாங்க. வாழ் என்பதன் தொழிற்பெயர் என்னன்னா வாழ்ந்து காட்டுவது இல்லை, வாழ்தல். ஸோ வாழ்க்கை இல்லை. தொழிற்பெயருக்குன்னு விகுதி இருக்குதுங்க. இல்லை, ஐயால் கு இன் சி, இல்லை ஐயால் சி அப்படின்னு சொல்லிட்டு என்னது, ஒரு மை ஆல் சி வி இந்த மாதிரி என்னது விகுதி இருக்குது. அந்த விகுதி வந்தால் மட்டும்தான் போடணும் தொழிற்பெயர்ன்றது. இங்கே பாருங்கள், முதல் ஆப்ஷனை பாருங்களேன், வாழ்ந்தன்னு போட்டிருக்கு. வாழ்ந்தன்றதுக்கு அப்புறமா என்ன வார்த்தை வரலாம், இமேஜினேஷன் பண்ணுங்கள். வாழ்ந்த பையன் வரலாம். ஸோ அப்போ அது வந்து ஒரு பெயர் எச்சமாக நிற்கிது. இங்கே பாருங்கள், வாழ்ந்துன்னு ஒரு ஆப்ஷனு, 3வது ஆப்ஷனு. வாழ்ந்து வந்தான்னு ஒரு ஆப்ஷன், அடுத்த வார்த்தை வரலாம். ஸோ வாழ்ந்து வந்தான் அப்படின்னா ஒரு வினை எச்சத்தில் நிற்கிது. வாழ்ந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்ந்தான்ங்கிறது வினை முற்றை குறிக்கிறது. என்னது, ஆப்ஷன் பி வினை முற்றை குறிக்கிறது. வாழ்ந்தான். வாழ்க்கை என்பதான் வாழ்வது என்பதை தொழிற்பெயரை குறிக்கிறது. அடுத்து வாங்க 83வது கேள்வி. உலகம் என்பதன் தமிழ் சொல்லின் வேர்ச்சொல் என்ன. இது வந்து உலகு, உழவு என்று சொல்லின் அடியாக தோன்றியதுன்னு சொல்லுவாங்க. உழவு என்பது சுற்றுதல், உலகம் என்பது உழவு அப்படின்ற சொல்லின் அடி தோன்றியது. ஸோ உழவு, உலகு. இது எனக்கு டவுட்டாக இருக்குங்க. இந்த கொஸ்டின் எனக்கு டவுட்டாக இருக்குது இல்லையா. இது என்ன ஆன்சர் வரும்ன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதில் வந்து ஆன்சர் வந்து உலகுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் உலகம் என்பது உழவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உழவுன்னா சுற்றி வருவது, உலகம் சுற்றும் வாலிபன் சொல்லிட்டு. இதுக்கு ஆப்ஷன் பி இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து டிஎன்பிசியில் உங்களுக்கு உலகுன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது என்னன்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுவோம். நம்மளே கமெண்ட்டில் சொல்கிறேன். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்துருங்க. ஒளி வேறுபாடு கேட்டிருக்கிறாங்க. ஒளி வேறுபாடு இருந்து பொருள் கேட்டிருக்கிறாங்க. 3 சொல்லி நான் போட்டால் வானம் என்பது ஆகாயம். சாரி, 2 சொல்லி நான் போட்டால் வானம் என்பது ஆகாயம். 3 சொல்லி நான் போட்டால் எனது வெடி இல்லா, வான வெடி. வெடிச்சா தான் பெருசாக இருக்கும். அப்போ பெரிய வெடி போட்டால், பெரிய நான் போட்டால் பெரிய வெடி. அடுத்து தமிழ் சொல், கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க பாருங்கள். இல்லா, உங்களுக்கு சிலபஸில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கேட்டிருக்காங்க பாருங்கள். கன்விக்ஷன் அப்படின்ற சொல்லுடைய தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. கன்விக்ஷன்னா தண்டனை. கன்விக்ஷன் என்பது தண்டனை. ஓகேங்களா. அடுத்து வந்துருங்க. மரபு பிழை நீக்கி எழுதுகின்றதும் நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடியது. நேற்று தென்றல் காற்று அடித்தது தப்பு. நேற்று தென்றல் காற்று வீசியது என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 87வது கேள்வி. ஓகேங்களா. எல்லாமே நம்மளுடைய சிலபஸில் வரிசையாக வரக்கூடிய இலக்கண குறிப்பு, பொருந்தா சொல், சொற்பொருள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், பொருந்தா சொல்லலாம் எப்படி கேட்குறாங்க பாருங்கள். ஸோ பாவகை மொத்தம் 4 வகை இருக்குது. இல்லை, வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா. இதில் எது பொருந்தாதுன்னா காஞ்சிப்பான்றது ஒன்று கிடையவே கிடையாது. அதான் தப்பு. அடுத்து வந்துருங்க.
அதே மாதிரி பொருந்தா சொல்ல இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இல்லா, மூடு பனி என்பது வினைத்தொகை, இது சரியானது. வெந்து என்பது வினையச்சம், கரெக்டு. தடவரை என்பது உரிச்சொற்றர், கரெக்டு. மூதூர் என்பது என்னங்க, பண்பு தொகைங்க, ஆனால் தொழிற்பெயரும் போட்டிருக்காங்க, தப்பு. அப்படின்னா இது இல்லா, மூதூர் என்பது முதுமை குட்டல் ஊர்னு பிரிப்பாங்க. ஸோ வந்து பண்பு தொகை தான் சரியான விடை. ஸோ பொருந்தா சொல்லி கேட்டிருக்கிறாங்க, இது தப்பு. அடுத்து வந்துருங்க 89 கேள்வி. மற்றொன்று அப்படின்ற சொல்லை பிரித்து நிலை மொழி எவ்வகை தொடர் என்பதை சுட்டுக. மற்றொன்று, மற்று, இந்த மாதிரி வந்து இடைச்சுட்டுங்கிறது இல்லை, இது வந்து நமக்கு இதிலே இருக்கும், நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை மற்று அப்படிங்கிறது என்னது, ஒரு இடைச்சொற்றொடர். ஓகேங்களா, நம்மளுடைய ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கிறது. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு கார்காலம் என்பது என்னென்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் நம்ம நல்லா படிச்சு வச்சுக்கணுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். சிறுபொழுது பெருபொழுதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ கேட்குறாங்க பாருங்கள். ஆவணி புரட்டாசி அப்படின்னா என்னது, கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேனில், முதுவேனில், இதெல்லாம் இருக்குது. இதில் சிறுபொழுது என்ன, பெருபொழுது என்னன்ற தெரிஞ்சு வச்சுக்கணும். கார்காலம்ன்றது ஆவணி புரட்டாசி, அடுத்து குளிர்காலம்ன்றது ஐப்பசி கார்த்திகை. ஓகேங்களா, அடுத்து கார்காலம், குளிர்காலம், அப்படி வரிசையாக வச்சுக்கணும். ஆவணி புரட்டாசி, ஐப்பசி கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியே கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேனி, முதுவேனி, சிறுபொழுது பெருபொழுதெல்லாம் என்னென்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து வந்துருங்க. நாக பஞ்சமி கதை எந்த அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்னா நாககுமார காவியம். ஓகேங்களா, ஐஞ்சிருங்காப்பியங்களில் வரக்கூடியது நாககுமார காவியம்ன்ற அடைமொழி கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ நூல்களுடைய சிறப்பு பேர் கேட்குறாங்க பாருங்கள். நாக பஞ்சமி கதைங்கிறது நாககுமார காவியம், ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 92வது கேள்வி. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்கக்கூடியது, பொறுத்துக்களை அப்படியே இருக்கக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடியது தான். சிலம்பு என்பது காலில் அணிவது, குழை என்பது காதில் அணிவது, சுட்டி என்பது நெத்தியில் அணிகிறது, நெத்தி சுட்டி. அரங்கன் என்பது இடுப்பில் அணிவது. ஓகேங்களா, இதெல்லாம் எளிமையாக அடிக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். ஓகேங்களா, 93வது கேள்வி பாருங்கள். பொறுத்துக்களை உங்களுக்கு தொடர் வகைகளை உங்களுக்கு பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. தொடர் வகைங்கிறது நம்ம டாப்பிக்கில் சிலபஸில் முக்கியமான ஒரு டாபிக் இது. ஓகேங்களா, பாருங்கள். பாரதி நாளை வருவான், இது ஒரு செய்தியாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, குடியரசுத் தலைவர் நாளை வருகிறார் அப்படி சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி என்னது, பாரதி நாளை வருவான் அப்படிங்கிற ஒரு செய்தி தொடர். நெக்ஸ்ட்டு எவ்வளவு உயரமான கோபுரம், ஒரு உணர்ச்சியாக பொங்குறது இல்லைங்களா, உணர்ச்சி தொடர். அடுத்து கவிதா உரை படித்தாள், அவளை பண்ணி ஒரு செய்வினை, ஒரு செயலை செய்கிறாள் இல்லையா, ஒரு செயலை செய்கிறாள். கவிதா உரையை படித்தாள், ஐயின்ற ஒரு வார்த்தை மறைந்து வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா. ஐயின்ற வார்த்தை வச்சுன்னா செய்வினை தொடர் நான் படித்தேன். ஓகேங்களா, என் அண்ணன் நேற்று வந்தான், அந்த மாதிரி என்னது, ஒரு செயலை ஒருவன் செய்கிறான்னா அது அவனே செஞ்சால் தன்வினை, இன்னொருத்தன் செஞ்சால் அது பிறவினை. ஸோ என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த விதம் நீங்கள் குழப்பிக்கொள்ளக்கூடாது. கவிதா உரைப்படித்தாளுங்கிறதையும் என் அண்ணன் நாட்டு வந்தான்றதையும் குழப்பிக்கொள்ளக்கூடாது. கவிதா உரைப்படித்தாள்னா ஒரு செயலை செய்கிறா, ஒரு வினையை செய்கிறா, அதனால் ஒரு செய்வினை. இதில் பாருங்கள், என் அண்ணன் நேற்று வந்தான் அப்படிங்கிறது என்னென்னா, இதுலேயும் ஒரு செயல் தான் வருது, ஆனால் அதை அவன் செய்கிறான். என் அண்ணன் நேற்று வந்தான் அப்படின்னா தன்வினை. என் அண்ணன் நேற்று வருவித்தான் அப்படின்னா அது பிறவினை. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை மாற்றக்கூடியதாக இருக்குல்ல, அதனால் அது தன்வினை தொடர், ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 94வது கேள்வி. வினா, அதாவது என்ன வினான்னு சொல்லி கேட்குறாங்க. வினா விடையெல்லாம் நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டாப்பிக்கு. இல்லை, கடைக்காரரிடம் கடையில் தக்காளி உள்ளதா என கேட்பது என்ன குழல் வினா. இல்லை, இருக்கிறதான்னு சொல்லி கேட்குறது பேர் குழல் வினா. இதுவே வந்து கொடை வினா, உன்னிடம் 2 புத்தகங்கள், உன்னிடம் வந்து பாரதிதாசன் புத்தகம் இருக்கிறதா, உன்ட்ட தமிழ் புத்தகம் இருக்கிறதா அப்படின்னு நான் வாண்டடாக வந்து உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்கன்னா, அப்போ என்கிட்ட 2 புத்தகம் இருக்குது, உனக்கு ஒன்று வேணுமான்னு சொல்லி கொடுக்கறதுக்காக கேட்குறாங்க. அதுக்கு பேர் கொடை வினா. உன்ட்ட கொடுக்கறதுக்காக கேட்டாங்க. உன்ட்ட சாப்பாடு மதியம் நீ கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு சாப்பாடு கொடுக்க ஆசைப்படுறாங்க அவங்க, அது பேர் கொடை வினா. ஸோ அவங்க கொடுக்கறதுக்காக கேட்குறது கொடை வினா, இருக்கான்னு கேட்குறது குழல் வினா. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அறிவினான்னாக்க தெரிந்து கொள்வதற்காக கேட்குறது. ஓகேங்களா, அறியா வினான்னாக்க என்னது, தெரிந்து கொள்வதற்காக கேட்குறது. அறிவினான்னு தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறது. நம்ம ஒவ்வொரு வினாக்கும் விடைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா, வினா எத்தனை வகைப்படும், விடை எத்தனை வகைப்படும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வாங்க. வட்டம் என்பது என்ன ஒரு பேர் சொல்லி கேட்குறாங்க. வட்டம், சதுரம், இந்த மாதிரி என்ன வந்தாலும் அது பண்பு பேர் தான். நிறம், சுவை, அளவு, வடிவம், இதில் எது ஒரு வார்த்தை வந்தாலும் அது என்ன தான், அது வந்து பண்பு பேர் தான். 96வது கேள்வி. அகரவரிசைப்படுத்துக. திருப்பியும் நமக்கு தெரியும், இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, காக்கா, கீக்கு, கூக்கு, கேக்கு, அதில் அந்த வரிசையில் வரக்கூடியது இது. ஓகேங்களா, வந்துருங்க. வை என்பதன் ஓரெழுத்து சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வை என்பது புல்லுங்க. வை என்பது புல். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரெழுத்துலாம் கேட்குறாங்க. நமக்கு வந்து எளிமையாக ஓரெழுத்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. குரூப் 4 தானே சார், இப்படிலாமா கேட்பாங்கன்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா, அவங்க வந்து மார்க்கை கொஸ்டினை குறைக்கணும், டஃபாக வைக்கணும்னு நினச்சாங்கன்னா எப்படி வேணும் வைப்பாங்க. நம்ம அதுக்கு தயாராகிட்டு போயிடுவோம், அவ்வளோதானே. ஓகேங்களா, வை என்பது புல். அடுத்து பாருங்கள் 98. சரியான எதிர்மலை சொல்லால் நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அப்படின்னா அதுக்கு எதிர்மறை சொல் என்ன, செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல், அவ்வளோதான். அள்ளல் என்பது தான் சரியான விடை. இல்லை, இதில் வந்து அடுத்த ஆப்ஷன் பாருங்களேன், விரும்பியவள் அள்ளாள் அப்படிங்கிறது தப்பு. இல்லை, அள்ளாள் வரக்கூடாது, அள்ளல் தான் வரணும். இல்லை, ஏன்னா ஒருத்தர் சொல்லக்கூடியது. அடுத்து விரும்பியவள் அள்ளீல் அப்படின்னா முன்னிலையை சொல்லக்கூடியது, அதுவும் வரக்கூடாது. ஸோ அள்ளல் அப்படிங்கிறதா சரியான ஒரு விடை. இல்லை, ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு
விசனம் என்பதன் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. விசனம் என்பதன் பொருள் என்னங்க? கவலைங்க. ஸோ அதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னா மகிழ்ச்சி தான் ஆன்சர். ஸோ ஃபுல்லாக கொஸ்டினை வாசிக்கணும். எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. இல்லை, அடுத்து பாருங்கள். ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு என்னன்னு கேட்குறாங்க. இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு பாருங்களேன், ஓரெழுத்து ஒரு மொழியில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இதை உங்களுக்கு கொஸ்டினாக கேட்டு வச்சுருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழியில் பொருள் உணர்த்தக்கூடிய மிகச்சிறிய கூறு என்னன்னா உருபன் என்பதுதான் விடை. என்ன விடை? உருபன் என்பதுதான் விடை. சூப்பர். ஸோ ஃபைனலி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் மிச்சம் இருக்கக்கூடிய 50 கேள்வியை முடிச்சு மொத்தமாக நம்ம என்ன பண்ணிட்டோம், 100 கேள்விகளையுமே நம்ம முடிச்சிட்டோங்க. ஓகேங்களா, நீங்கள் கேட்ட மாதிரி என்ன பண்ணியாச்சு, 100 கேள்விகளுமே முடித்தாயிற்று. ஸோ இதிலிருந்து நம்ம எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ இதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இன்னும் இந்த 4 மாதத்தில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில், ஏப்ரலில் உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்லாம் நடந்திருக்குது, அதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நம்ம சேனலை நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் ரெகுலராக உங்களுக்கு என்ன பண்ணுவோம், நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா, நம்ம டெலிகிராம் சேனல்லேயும் நம்ம நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஜிகேக்கு, ஓகேங்களா, ஜிகேக்கு இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின்ஸ் என்ன பண்ண போகிறோம், அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக நம்ம ஒரு வீடியோ சீரிஸ் போட்டுட்ருக்குறோங்க. இப்போ கூட ரீசெண்டாக அதுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் கூட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அது இன்னும் பார்க்கல அப்படின்னா என்ன பண்ணிடுங்க, நம்ம சேனலில் போய்ட்டு அதை பார்த்துருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.